யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருராயா. நாம் பல பொழுதும் இங்கே சொல்லுவோம், எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் கலியுகத்திலே வந்த ராம அவதாரம், இந்த கலியுகத்திலே வந்த கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். இது கூடவே இன்னொரு வாக்கியம் சொல்லுவோம், அது என்ன? ஈஸ்வர அம்சம் அப்படி சொல்லுவோம். ஈஸ்வரனுடைய ஒரு அம்சமாக பகவான் யோகி ராம் சரத்குமார் அவதரித்தார்னு சொல்லுவோம். அதன் எதன் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் தெரியுமா? இந்த யோகி ராம் சரத்குமார் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் போய் கேட்டதுக்கு விளக்கம் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒன்று கிடையாது அப்படிம்பாங்க. அப்படி ஒன்று கிடையாது அப்படிம்பாங்க. எதன் அடிப்படையில் பகவான் யோகி ராம் சரத்குமாரை நம்ம வந்து ஈஸ்வரனுடைய ஒரு அம்சம் அப்படி சொல்கிறோம்னா, எதன் அடிப்படையில் சொல்கிறோம்? அருணாச்சல புராணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அருணாச்சல புராணம் அப்படி ஒன்று இருக்கு. அதன் மகத்துவமே திருவண்ணாமலையை பற்றி ஒரு புராணம். அது அந்த அருணாச்சல புராணத்தில் எல்லாமல்ல ஈஸ்வரன் சொல்வதாக அந்த புராண ஆசிரியர் சொல்கிறார். இந்த திருவண்ணாமலை மலையும், எதெல்லாம்? இந்த திருவண்ணாமலை மலையும், இந்த திருவண்ணாமலை ஆலயத்திலே இருக்கிற மூர்த்தியும், இந்த திருவண்ணாமலையிலே யார் யாரெல்லாம் வருகிறார்களோ ஞானிகள் யோகிகள் அவர்கள் எல்லாம் என்னுடைய சொரூபங்களே அப்படின்னு ஈஸ்வரன் சொல்வதாக அந்த அருணாச்சல புராணத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். எப்படி? அந்த அருணாச்சல புராணத்திலே திருவண்ணாமலையும் திருவண்ணாமலை ஆலயத்தில் உள்ள மூர்த்தியும், இந்த திருவண்ணாமலைக்கு எத்தனை எத்தனை மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஈஸ்வரனுடைய அம்சமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாம் பகவான் யோகி ராம் சரத்குமாரை ஈஸ்வரனுடைய வம்சம், இந்த திருவண்ணாமலையிலே அவர் வந்தது ஈஸ்வர வடிவாகவே வந்தார், ஈஸ்வரனாகவே இருந்தார், ஈஸ்வரனாகவே அருளினார், ஈஸ்வரனாகவே அந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்று அவர் மகா சமாதி அடைந்தார். அதனால தான் நம்ம அவரை ஈஸ்வர அம்சம் நம்ம சொல்கிறோம். யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருராயா.